ஹலோ டிபிஎஸ். அந்த ராவையில பேக்கரிக்குரிய சாமான வண்டியில வந்து இறக்கிட்டு இருக்கா. இவனுக்கு எங்க இருந்து பசி வந்திக்கோ தெரியா. கண்ட உடனே உள்ளுக்க பூந்துட்டானுங்க. சரி எங்களுக்குரிய சாப்பாடு இருக்காண்டு கேட்டு இரவு 3 மணிக்கு கேக்கு திண்டிருக்கீங்களா? வாசனா பேக்கரியா? வாசனா பேக்கரியில கேக்கு திண்டிருக்கீங்களா? விசேஷமா பேர்த்தைக்குரிய கேக்கெல்லாம் பொட்டியில வந்திருக்கி. பார்த்த உடனே சும்மா பலவலன் இருக்கு. எங்கள்கிட்ட அது வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. அதால இஞ்சால சீட்டுக்கு வந்து 500 ரூபாய்க்கு இந்த கேக்கை நாங்க வாங்கி கேக் எடுத்துட்டோம். வெறும் கேக்கத்துங்கிறத டியோட தொட்டு திண்டா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணிக்கு. அதால இருக்கிற மாப்பக்கெட்ல ஒரு மிக்சிங் கொண்டு போட்டு எங்களுக்கான டியை எடுத்துட்டு வயிற்றுல நல்லாவே இடம் இருக்கிறா. திங்காம இருந்தாலும் பரவாயில்ல, திண்டு போட்டு காணாம மட்டும் இருக்க கூடாது. தத்துவம் வேற. இந்த கதைக்கு பிறகு இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? அதுக்கு பிறகு கொத்த சொல்லிட்டானுங்க. கடையில இருந்து சாப்பிடறத விட காத்தோட்டமா போய் சாப்பிடுவேன் சொல்லி டீக்கான ஒரு நாள் கப்பை எடுத்துட்டு பூங்காவனத்துக்கு புன்னகையோட எல்லாரும் போய் வட்டமா இருக்கிறதுக்கு இன்னைக்கு வசதி காணங்கிறதால ஒவ்வொருத்தனும் குறுக்கு மறுக்க அங்கால இங்காலன்னு கிரிவி தெரிஞ்சானுங்க. சரி என்னவோ சாப்பாடெல்லாம் நல்லபடியா வச்சு நாங்கெல்லாம் முதல் கட்டமாக டியோட கேக்க தொட்டுங்கிறது தான் பிளான். ஆனா அதுக்கு முதலே அரவாசி கேக்க நாங்க முடிச்சிட்டோம். இனி இருந்தா இருக்கிற கேக்கை முடிச்சிட்டு சொல்லி போட்ட பிளானுக்கு ஏத்த மாதிரி கேக்க தொட்டு டியோட திண்டு அந்த மாதிரி இருந்திக்கு அந்த ராவையில உறப்புக்கு முதல் இனிப்பத்துங்க மீது சரிப்பட்டு வரா. கொத்தத்துக்கு முன்னுக்கு வச்சு குதூகலமா எல்லாருமா நாங்க இதை திண்டு போட்டு வயிற்றெல்லாம் நல்லபடியா வளர வச்சு போட்டு நண்பரோட வளர்ச்சிருந்து என்னையோ எல்லாம் காய்ச்ச ஓட்டடி விஷயம் எடுத்துட்டு பார்க்கலாம்.